இந்த क्वेश्चन பாருங்க. இந்த क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா மூணு நம்பர் கொடுத்திருக்காங்க. சரியா? மூணு நம்பர்னா ஒண்ணும் இல்லப்பா. 2 of x அதாவது 2:3:5 னு கொடுத்திருக்காங்க. 2 of x இன்னொன்னு என்னது 3 of x இன்னொன்னு என்னது 5 of x அப்படினு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? என்ன எழுதிருக்கிறது புரியும். ரேஷியோல இருக்குறதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு x மல்டிப்ளிகேஷன் பண்ணி பொதுவானதா எழுதிப்போம். சரிங்களா? மூணு நம்பருக்கு ரெண்டு நம்பருக்குனா நம்ம என்ன பண்ணோம்? a * b = LCM * HCF னு எழுதிப்போம். சரிங்களா? ரெண்டு நம்பர்னா இந்த மாதிரி எழுதிப்போம். அப்ப மூணு நம்பர்னா என்ன பண்ணனும்? a * b * c = LCM * HCF ஸ்கொயர் அப்படினு எழுதணும். சரிங்களா? 2 of x multiplication 3 of x multiplication 5 of x equal to LCM value எவ்வளோ 900 into HCF தான் தெரியாது HCF ஸ்கொயர். ஓகேவா? இந்த xன்றது தான் HCF. அப்ப அந்த HCF க்கு பதிலா நான் என்ன பண்ணலாம்? xன்றதை போட்டுக்கலாமா? சரி போட்டுக்கிறேன். அதுக்கு பதிலா நான் என்ன பண்ணிக்கிறேன்? xன்றதை எழுதிக்கிறேன். x ஸ்கொயர். சரிங்களா? இந்த xக்கும் இந்த xக்கும் xக்கும் கேன்சல் ஆயிடும். அதாவது இங்க 2x அங்க 2x கேன்சல் ஆயிடும். சரியா? பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 2 3 5 2 3 6 6 5 30 x equal to 900. அப்ப x equal to 900 divided by 30. 0 க்கு 0 கேன்சல் ஆயிடும். இத கேன்சல் பண்ணா 30 ன்றது வரும். அப்ப x equal to 30. அப்ப HCF உடைய வேல்யூ 30. கண்டுபிடிச்சாச்சா? இந்த क्वेश्चन அப்படி தான் சால்வ் பண்ணனும். சரிங்களா? ஓகே. அடுத்த क्वेश्चन பாருங்க. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? பாலினாமியல் ஈக்குவேஷனுக்குள்ள டைரக்டா வந்துட்டோம்ப்பா. பாலினாமியல் ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா x - 1 அப்படினு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. இன்னொரு நம்பர் x² - 2x + 1 ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இந்த பல்லுறுப்புக்கோவை ஓகே பாலினாமியல் ஈக்குவேஷனா பல்லுறுப்புக்கோவைன்னு சொல்லுவாங்க. இந்த பல்லுறுப்புக்கோவையில் மீசிமா LCM வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதை இதுக்கு மேல பிரிக்க முடியாதுப்பா. அது அப்படியே இருக்கட்டும். சரிங்களா? இதை நம்மளால பிரிச்சு எழுத முடியும். எப்படி பிரிச்சு எழுதலாம்னா இந்த எந்த ரெண்டு நம்பரை பெருக்கினா இது வரும் அதே கூட்டினா இது வரும் அப்படிங்கறத பார்க்கணும். -1 -1 -1 கூட்டினா பெருக்கினா +1 இத ரெண்டுத்தையும் கூட்டினா -2. அப்ப அதை எப்படி எழுதலாம்னா x - 1 * x - 1 ன்னு எழுதலாம். சரிங்களா? இங்க ஒரு x - 1 இருக்குது ஆல்ரெடி. இது a இது b. சரிங்களா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? LCM தான் கேட்டிருக்காங்க. அப்ப LCM னா என்னது? இந்த x - 1 இந்த x - 1 x - 1 இன்னொரு x மைனஸ் இருக்குது. அப்ப x - 1. ஓகேவா? அப்ப இதுதான் ஆன்சர். இத டைரக்டா கொடுத்திருப்பாங்க. அப்படி இல்லனா x - 1 த ஹோல் ஸ்கொயர் னு கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? எப்படி வேணாலும் கொடுத்திருக்கலாம். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரிங்களா? ஓகே. அடுத்த क्वेश्चनல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா 16m minus 12m² n² 8n² அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரியா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா LCM வந்து கேட்டிருக்காங்க. சரியா? நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்? நம்பருக்கான LCM ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தோம். இது மூணுத்துக்கும் LCM எடுத்தா என்ன வரும்? மூணுக்கு LCM எடுத்தா 48ன்றது வரும். அப்ப இதுக்கு என்ன வரும்? மைனஸ் இருக்குன்னா -48. சரியா? LCMன்றதுனால நான் என்ன சொன்னேன்? பெரிய நம்பரை எடுத்துக்கணும்னு சொன்னேன். இங்க m மட்டும் தான் இருக்குது, n-ன்றது இல்ல. அப்ப n இல்லையா அப்படின்னு கேட்டா இருக்கு n. என்னவா இருக்குன்னா n⁴ ன்னு இருக்குது. anything power 0 = 1. சரிங்களா? அப்ப அங்க n இல்லன்னு அர்த்தம் கிடையாது. அங்க n இருக்கு, n⁴ இருக்குது. இங்கேயும் m இருக்கு, m⁴ இருக்குது. சரிங்களா? ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நமக்கு தேவைப்படாது. ஓகே. இப்போ m ல பெரிய பவர் உள்ளதை நம்ம எழுதணும். எது பெரிய பவர்? m². n ல பெரிய பவர் உள்ளதை எழுதணும். n². அப்ப இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரியா? ஓகே. அடுத்த क्वेश्चन ரொம்ப சிம்பிளான क्वेश्चनப்பா. இந்த क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்கன்றத பாருங்க ஃபர்ஸ்ட். a + b த ஹோல் ஸ்கொயர் னு கொடுத்திருக்காங்க. அடுத்ததுல a² - b² னு கொடுத்திருக்காங்க. அடுத்தது a - b த ஹோல் ஸ்கொயர் னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா டக்குன்னு நம்ம வந்து மேதாவித்தனமா a² + 2ab + b² ஃபார்முலாவை போட்டுற கூடாது. இதை எப்படி எழுதணும்னா a + b தான் எழுதணும். இத a + b a - b தான் எழுதணும். இத a - b தான் எழுதணும். சரிங்களா?
நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ பொதுவானதை ஒரு டைம் தான் எழுதணும். எழுதிடுவோமா? இங்கே a + b இருக்கு, இங்கேயும் a + b இருக்கு, அதனால a + b நான் ஒரு டைம் எழுதிக்கிட்டேன். இங்கே இங்கே a - b இருக்கு, இங்கேயும் a - b இருக்கு, அதை நான் ஒரு டைம் எழுதிக்கிட்டேன். சரி, இங்கே ஒரு a + b இருக்கு, இங்கே ஒரு a - b இருக்கு, அதனால a + b-யவும் a - b-யவும் தனியாக எழுதிக்கிட்டேன். இது வரைக்கும் கண்டுபிடிச்சா ஆப்ஷன்ல இது இருக்காது. சரியா? அப்ப இது எந்த மாதிரி எல்லாம் ஆப்ஷன்ல கொடுக்கலாம்ன்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் இதையும் பெருக்கி இதையும் பெருக்கி ஆப்ஷன்ல கொடுக்கலாம். எப்படி? a + b the whole square into a + b the whole square னு கொடுக்கலாம். சரி, வேற மாதிரினா இதையும் பெருக்கினா என்ன வரும்? a square minus b square into a square minus b square னு எழுதலாம். சரியா? இந்த மாதிரி எழுதலாம். சரியா? எப்படி வேணாலும் எழுதிருக்கலாம். சரியா? ஓகே. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு மணி வந்து ஒரு மணிக்கு ஒரு முறையும், அதாவது ஒரு மணிக்கு ஒரு முறையும், 2 மணிக்கு 2 முறையும், 3 மணிக்கு 3 முறையும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாளில் கடிகாரம் எத்தனை முறை ஒலி எழுப்பும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை எல்சிஎம் HCF அந்த மெத்தட வச்சு போடுறத விட நம்பர் சிஸ்டம் மெத்தட்ல போடுறது ஈஸி. ஓகேவா? எப்படி ஆல் கிளாக்ல 12 வரைக்கும் இருக்குமா? ஓகேவா? அப்போ 1 ல இருந்து 2 3 அப் டு 12 வரைக்கும் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஓகேவா? இது நீ எல்சிஎம் HCF மெத்தட்ல போடணும்னா இது நார்மலா நம்ம போட்டுடுவோம். எப்படி? n × n + 1 / 2 தான் இதுக்கான ஃபார்முலா. சரியா? அதாவது இயல் எண்களுடைய கூடுதல் தொகை கண்டுபிடிக்கணும், இதான் ஃபார்முலா. அப்ப என்ன பண்ணணும்? 12 × 12 + 1 13 / 2. அப்ப 12 × 13 / 2. இதை கேன்சல் பண்ணா எவ்வளவு வரும்? 6. அப்ப 6 × 13 கேன்சல் பண்ணா எவ்வளவு வரும்? 60 78. இதை பெருக்கணும்னா 78ன்றது வரும். இது ஆப்ஷன்ல தேடினீங்கன்னா ஆப்ஷன்ல இருக்காது. ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு நாளில் கடிகாரம் எத்தனை முறை ஒலி எழுப்பும்னு கேட்டிருக்காங்க. ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் இருக்குது, 24 மணி நேரம். அப்போ அந்த கடிகாரம் 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு திரும்பி ஒரு 12 மணிக்கு முடிச்சிடும். நைட்டு 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுதா, மதியம் 12 மணிக்கு முடிச்சிருச்சா, திரும்பி ஒரு டைம் சுற்றி வந்ததா நைட்டு 12 மணிக்கு முடிக்கும். அப்போ ஒரு சைக்கிள் முடிக்கிறதுக்கு 12 மணி நேரம் வரும். அப்போ அதே மாதிரியே நமக்கு கிடைச்ச ஆன்சரையும் 2ஆல் பெருக்கணும். 2ஆல் பெருக்கணும் 186ன்னு வரும். 186 தான் நமக்கான ஆன்சர். சரிங்களா? அடுத்து பாருங்க, பல்லுறுப்பு கோவைகளை கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் என்ன கோவைகள் கொடுத்துருக்காங்கன்னு. p² - 3p + 2. இன்னொன்று என்னன்னா p² - 4. சரியா? ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதுக்குள்ள போவோம். இதை பிரித்து எழுதின ஃபேக்டரைசேஷன் மெத்தட், காரணிப்படுத்துதல் மெத்தட் மூலமாக பிரித்தோம்னா என்ன வரும்? 2 1 மைனஸ் ஆட போடுவோம். -2யும் -1யும் பெருக்கினா 2 வரும். இந்த ரெண்டுத்தையும் கூட்டினா 3ன்றது -3ன்றது வரும். அப்போ p - 2, இன்னொன்று p - 1. சரி, அப்படியே அந்த பக்கம் வருவாங்க. p² - 2² எழுதலாமா? இது a² - b² ஃபார்முலா இருக்குன்னு அர்த்தமா? சரியா? அப்படின்னா இதை எப்படி எழுதலாம்? p - 2 × p + 2ன்னு எழுதலாமா? நமக்கு என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க? எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ p - 2 p - 2 p - 2 எழுதிட்டேன். இன்னொரு p - 1 இருக்கு, p + 2 இருக்கு. அப்போ டைரக்டா அதை எழுதிக்கலாம். p + 2 p - 1. இதை எடுத்து சால்வ் பண்ணா என்ன வரும்? p² - 2². ஃபர்தரா சால்வ் பண்ணா p² - 4ன்னு கிடைக்கும். இதை அப்படியே டைரக்டா எழுதிட்டு தான் p - 1. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரியா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்த क्वेश्चन பாருங்கப்பா. இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா 3 ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. ஒன்னு x² + 5x - 6. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? x² + 4x - 12. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? x² + 8x + 12 3 ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. 3 ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணோம்? காரணிப்படுத்துதல் மெத்தட் மூலமா பிரிக்க போறோம். பிரிச்சுருவோம். பிரிச்சா என்ன வரும்? 6 1 மைனஸ் பெருக்கணும்னா -6 கூட்டினா 5. அப்போ x + 6 x - 1. சரியா? இங்க பாருங்க 6 2 இங்க மைனஸ் போடுவோம்.
6 2 மைனஸ் 12 கூட்டணும்னா 4 x plus 6 x minus 2 அங்க பாருங்க அதே மாதிரியே இந்த பிரிச்சா என்ன வரும் 6 2 அப்ப x plus 6 x plus 2 ஓகேவா இது வரைக்கும் எழுதுனது புரிஞ்சிட்டல இப்போ அதுக்கு அப்புறம் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா HCF வந்து கேட்டிருக்காங்க அப்ப பொதுவானது மட்டும் x plus 6 x plus 6 x plus 6 இப்போ HCF f x plus 6ன்றது நம்மளுடைய ஆன்சர் சரியா எப்படி பிரிச்சு எழுதிருக்கன்றது புரியுதுல புரிஞ்சிருக்கும் நம்புறேன் அடுத்த क्वेश्चन பாருங்க இந்த क्वेश्चन ரொம்ப ஈஸியான क्वेश्चन பா இந்த மாதிரியான क्वेश्चन ஒருத்தர் ஒரு மாதிரி போடுவாங்க நம்ம என்ன மாதிரி போடுறோம்னா x - 1 4 வந்து என்ன சொல்லிருக்காங்க HCF னு சொல்லிருக்காங்க சரியா அந்த ஒரு நம்பர்ல x2 - mx - 8 ஓகேவா இதுல இந்த m உடைய வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க ஓகேவா டைரக்டா நம்ம என்ன பண்ணிப்போம் x - 4 = 0 தான ஆக்சுவலா பாலினாமியல் ஈக்குவேஷன்ல எல்லாமே 0 நோக்கி தான் போகும் ஆக்சுவலா பாலினாமியல் ஈக்குவேஷன் இருக்குறது எல்லாமே என்னன்னா கிராஃபிக்கல் ஈக்குவேஷன்ஸ் சரிங்களா இது எல்லாமே கிராஃப்ல வரும் அப்ப ஈக்குவல் டு 0 னா மிட் பாயிண்ட் நோக்கி தான் கிராஃப்ல எல்லாமே போகும் சரிங்களா அப்ப x - 4 = 0 அப்ப x = 4 சரியா ஓகே x = 4 இந்த 4 கொண்டு வந்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கப்பா இதுவும் அதே மாதிரியே 0 ல தான் இருக்கும் ஓகேவா பாலினாமியல் ஈக்குவேஷன் = 0 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும் x க்கு பதிலா இங்க 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும் 16 4 ஸ்கொயர் 16 அப்ப m * 4 - 8 = 0 இந்த -8 அந்தால போச்சுனா +8 ஆயிடும் இல்ல ஃபர்தரா இங்கேயே நம்ம சால்வ் பண்ணிடுவோம் இத -m * 4 இத சால்வ் பண்ணனா 8 ஓகேவா இது நம்ம கழிச்சோம்னா 16 ரெண்டு வெச்சா மிச்சம் 8 = 0 இந்த +8 அந்தால போச்சுனா என்ன ஆகும் -8 ஆகும் -m of 4 = -8 மைனஸும் கேன்சல் ஆயிடும் அப்ப m = இந்த 4 இங்க வந்துருமா அப்ப 8/4 இத கேன்சல் பண்ணனும்னா 2 அப்ப m = 2 அவ்வளவுதான் முடிச்சுப்பா சரியா இந்த ஈக்குவேஷன் இப்ப கையிலே வைக்க தேவையில்ல அதை வச்சே சால்வ் பண்ணிடலாம் ஓகே அடுத்து பாருங்க HCF அப்படினு சொல்லிட்டு ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க என்னது x⁴ - 1 இன்னொன்னு x² - 1 இங்க இருந்து சால்வ் பண்ணுவோம் இத என்னன்னு எழுதலாம் x² - 1² ஸ்கொயர் 1 எத்தனை டைம் ஸ்கொயர் பண்ணாலும் அது 1 தான் அதனால அப்படி எழுதிக்கலாம் சரியா இது திரும்பி எப்படி எழுதலாம் x + 1 * x - 1 ன்னு எழுதலாம் சரியா இத பாருங்க இந்த எப்படி எழுதலாம் x² ² அப்படினு எழுதலாம் ஓகேவா நம்ம இத முன்னாடியே பார்த்தோம் a² * a² இது என்னன்னு எழுதணும் a⁴ ன்னு எழுதணும் அப்படி இல்லையா வேற மாதிரி எழுதணும் a⁴ a² + ஸ்கொயர் அதாவது a² இன்னொரு ஸ்கொயர் போட்டுனாங்கன்னா அதை கூட்டிக்கலாம்னு அர்த்தம் சரிங்களா புரியும் நம்புறேன் எப்படின்னா a-வையும் பெருக்கிறப்போ a² வந்துச்சு அப்ப a²யும் பெருக்கினா a²² வரும் அப்ப இந்த ஸ்கொயர் ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா a⁴ வந்துடும் சரியா அங்க அத மாதிரி தான் பிரிச்சு எழுதியிருக்கேன் சரியா எத்தனை டைம் போட்டாலும் ஒன்று தான் ஸ்கொயர் போட்டுக்கிட்டேன் ஓகேவா இப்போ இது எப்படி எழுதலாம் x² - 1 x² + 1 இதை திரும்பி என்னால் பிரிச்சு எழுத முடியும் எப்படி x + 1 x - 1 இதை அப்படியே எழுதிக்க வேண்டியதான் x² + 1 நமக்கு என்ன கேட்டிருக்காங்க HCF தான் கேட்டிருக்காங்க அப்ப இதுக்கும் அதுக்கும் பொதுவானது என்னது x + 1 x - 1 இதான பொதுவா இருக்குது அப்ப நம்மளோட ஆன்சர் என்னன்னா x² - 1 இதுதான் அடுத்த क्वेश्चन பாருங்க அடுத்த क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க x² + xy அதே மாதிரி இன்னொன்னு என்ன கொடுத்திருக்காங்க x³ y² + x² y³ அப்படினு கொடுத்திருக்காங்க சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் இதுல இருந்து நாம என்ன காமனா வெளிய எடுக்கலாம் x காமனா வெளிய எடுத்தா x + y அங்க இருந்து நான் எதை காமனா எடுக்கலாம் x² காமனா எடுக்கலாம் அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கும் இங்க சார் x² இன்னொன்னு y² காமனா வெளிய எடுக்கலாம் பேலன்ஸ் x + y மட்டும் இருக்கும் சரிங்களா பொறுமையா பாருங்க எப்படி நம்ம வெளிய எடுத்துறோம்ன்றது தெரியும் சரியா ஓகே நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா HCF கேட்டிருக்காங்க
HCF x plus y பொதுவா இருக்குது x plus y எழுதிட்டேன் மிச்சம் இங்க x இருக்குது இங்க x ஸ்கொயர்னு இருக்குது அப்ப நம்ம என்ன HCFனா சின்ன வேல்யூ எடுத்துக்கணும்னு சொன்னா அப்ப x அப்ப இதுதான் அதோட ஆன்சர் சரியா ஓகே அடுத்த क्वेश्चन பாருங்க இந்த क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா HCF of அப்படினு சொல்லிட்டு ஒரு மூணு வேல்யூ கொடுத்திருக்காங்க x plus y the whole square y plus z the whole cube z plus x the whole power 4 அப்படினு கொடுத்திருக்காங்க நான் மூணுமே என்னன்னா என்டையரா டிஃபரண்ட் ஆனது அப்ப அது எல்லாமே என்னன்னா एक्चुअली ஒரு பிரைம் நம்பர் அதாவது என்னன்னா பகா எண்ணா இருக்கு அப்படினு அர்த்தம் அப்ப பகா எண்களுடைய HCF வேல்யூ என்னன்னா என்னது 1 ஓகேவா அப்ப இதுக்கான ஆன்சரும் 1 தான் சரிங்களா ஓகே